வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சதாம் ஹுசேன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள் போவோம். ஈராக் தேசத்தை சுமார் 20 ஆண்டு காலமாக அசைக்க முடியாத அதிபராக இருந்தவர் சதாம் ஹுசேன். 1937ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாளன்று ஈராக்கின் திக்ரித் கிராமத்திற்கு அருகே அல் அல்ஜா என்னும் கிராமம்தான் சதாம் ஹுசேன் பிறந்த ஊர். இவர் தாய் சுபாவின் வயிற்றில் இருந்தபோதே தந்தை காலமாகிவிட்டார். எனவே இவரது தாய் மற்றொருவரை மணந்தார். மாற்றான் தந்தை சதாமை படிக்க விடாமல் சிறு வயதில் ஆடுகள் மேய்க்கவும் திருட்டு தொழில் செய்யவும் ஈடுபடுத்தினார். அடி உதைகளுக்கு அளவே இல்லை. தனது 10வது வயதில் மாற்றான் தந்தையிடம் இருந்து பிரிந்து தனது தாய் மாமா கைருல்லா தல்பாவிடம் தஞ்சம் அடைந்தார். அவரே இவரை வளர்த்தும் ஆளாக்கினார். 10 வயதுக்கு பின்னரே சதாம் பள்ளிக்கூடம் செல்லத் தொடங்கினார் என்பது வேதனை தரும் உண்மை. பாக்தாத் பல்கலைக்கழகத்தில் படித்தார். எகிப்து நாட்டில் தலைமறைவாக வாழ்ந்தபோது சட்டப்படிப்பை முடித்தார். அங்குதான் ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின் பற்றிய புத்தகங்களை அதிகம் இருந்ததாக கூறுவார். இவ்வாறு உயர்ந்த நிலைக்கு வந்த சதாமுக்கு அவரது மாமா அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அவ்வப்போது போதித்து வந்தார். இதனால் அரசியலில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. 1957ஆம் ஆண்டு ஈராக் பாத் கட்சியில் சேர்ந்தார். அந்த கட்சியில் தனது ஈடுபாட்டை தீவிரப்படுத்தவும் செய்தார். இதனிடையே 1958ஆம் ஆண்டு சாஜிதா டல்பா என்னும் பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார் சதாம். அதன் பின்னர் இவருக்கு 3 முறை வேறு வேறு பெண்களுடன் திருமணம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உண்டு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல்கள். மகன்கள் காசே ஹுசேன், உதய் ஹுசேன் ஆகிய இருவரும் சதாமுக்கு வலது இடது கை போல விளங்கினர். இவர்கள் அமெரிக்க படையெடுப்பின் போது கொல்லப்பட்டனர். இவரது மருமகன் ஹுசேன் கமால் சதாமிற்கு பக்கபலமாக விளங்கினார். இவரது மகள்கள் இருவரும் குடும்பத் தகராறு காரணமாக தங்கள் கணவன்மார்கள் மற்றும் குழந்தைகளுடன் ஈராக்கில் இருந்து வெளியேறி ஜோர்டான் நாட்டில் வசிக்கத் தொடங்கினர். சிறிய வயதில் வளர்ப்பு தந்தையின் கொடுமைகளுக்கு ஆளானதால் இவர் சற்று முரட்டு குணம் மிக்கவராகவே மாறினார். போராட்ட குணமும் இவரது இயல்பாக ஆகி போயிற்று. 1959ஆம் ஆண்டு வாக்கில் ஈராக்கை ஆட்சி செய்து வந்த ஜெனரல் காசிமை கொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய சதி முயற்சி நிகழ்ந்தது. அந்த புரட்சி படையில் சதாமும் முக்கிய ஒருவராக விளங்கினார். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் சதாம் ஹுசேனின் காலில் குண்டு ஒன்று பாய்ந்துவிட்டது. ஆனால் அதற்காக கவலைப்படாமல், அதனை கண்டு அஞ்சி துவண்டு போகாமல் கத்தியை எடுத்து தனது காலில் பாய்ந்திருந்த குண்டை அவரே அகற்றினார். இவரது இந்த வீரதீரச் செயல் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இவரது சுயநலமற்ற நம்பிக்கை மிகுந்த துணிச்சலான போக்கு பாத் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு இவரை கொண்டு சென்றது. எனினும்
அந்த தாக்குதல் முயற்சி தோல்வி அடைந்ததை அடுத்து சதாமால் ஈராக்கில் தொடர்ந்து வசிக்க முடியாமல் போயிற்று. அங்கு இருந்து தப்பியோடி எகிப்து நாட்டிற்கு தனது வசிப்பிடத்தை அவர் மாற்றிக்கொண்டார். அங்கு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டப்படிப்பை முடித்தார். மேலும் அங்கிருந்த போதுதான் ரஷ்ய நாட்டின் சர்வாதிகாரி ஸ்டாலினை பற்றி அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஸ்டாலினை பற்றிய புத்தகங்களை படித்து அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டார். சுருக்கமாக சொல்லப்போனால் பிற்காலத்தில் ஈராக் நாட்டின் அதிபராக சதாம் கோலோச்சுவதற்கு ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறு முக்கிய வழித்தடமாக அமைந்தது. எகிப்து நாட்டில் தஞ்சமடைந்திருந்த சதாம் 1963ஆம் ஆண்டில் மீண்டும் தன் தாய் நாடான ஈராக்கிற்கு திரும்பினார். அப்புறம் தனது பாத் கட்சியின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டார். கிராமங்கள் தோறும் பயணித்து தனது கட்சிக்கு நல்ல முகவரியை கொடுத்தார். இவ்வாறு கட்சியின் வளர்ச்சி பணிகளில் மிகுந்த அக்கறை காட்டியதன் காரணமாக சதாமும் நன்கு வளர்ந்தார். சதாமின் நெருங்கிய உறவினர் அகமது பாக்கர் அந்த நாட்டின் அதிபராக பதவி வகித்த போது அதில் துணை அதிபராக பதவி வகிக்கிற நிலைக்கு உயர்ந்தார். அப்போது அரசுக்கும் இராணுவத்திற்கும் இடையே கடுமையான பிரச்சனைகள் உருவாகி அது ஆட்சி நடத்த முடியாத அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியது. இது போன்ற ஒரு இக்கட்டான சூழலில் சதாம் அதி தீவிரமாகவும் கடுமையாகவும் செயல்பட்டு அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதன் பின்னர் அவரது புகழ் கட்சியில் மேலும் வளர்ந்தது. இதனை சாதகமாக்கி கொண்ட அவர் அரசு இயந்திரத்தின் மீதான தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுவாக்கி கொண்டார். 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் நாள் ஈராக் தேசத்தின் அதிபராகவும் அவர் உயர்ந்தார். சதாம் ஆட்சிக்கு வந்த பின்பு உலக சந்தையில் எண்ணெயின் விலை கணிசமாக அதிகரித்தது. இது ஈராக்கிற்கு சாதகமாகவும் அமைந்தது. எண்ணெய் மூலம் கிடைத்த வருமானம் புதிய தொழில்துறைகளில் முதலீடு செய்யப்பட்டது. மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. இதனால் கிராமப்புறங்களில் விவசாயம் செய்ய ஆள் இல்லை. எனவே எகிப்தில் இருந்து விவசாயிகள் அழைத்து வரப்பட்டனர். பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக ஈராக்கின் டினார் மதிப்பு டாலரை விட உயர்ந்தது. குவைத் யுத்தம் ஆரம்பமாகும் வரை ஈரான் உலக பணக்கார நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்தது. சதாம் ஈராக் அதிபரானதும் அவர் செய்த ஒரு நற்செயல் அவரை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. அந்த காலகட்டத்தில் ஈராக்கில் உள்ள எண்ணெய் கிணறுகளில் பணியாற்றிய தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக பணி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர்த்தி அமர வைப்பது எண்ணெய் வளம்தான். ஆனால் அதுவே இப்போது பிரச்சனைக்குள்ளாகி வருமானம் பாதிக்கப்பட்டதால் நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்து கொண்டிருந்தது. சதாம் அதிபரானதும் முதல் காரியமாக எண்ணெய் நிறுவனங்கள் அனைத்தையும் நாட்டுடைமை ஆக்கினார். இது தொழிலாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதால் அவர்களது போராட்டம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. பணிகள் விறுவிறுப்பு அடைந்தன. அதன் மூலம் நாட்டின் பொருளாதார நிலைமை வேகமாக அபிவிருத்தி அடைய தொடங்கியது. இதன் மூலம் கிடைத்த நிதியை கொண்டு இலவச மருத்துவம், இலவச கல்வி,
பல்வேறு சமூக அபிவிருத்தி பணிகள் என்று பல வகையில் செலவு செய்து நாட்டை சீர் செய்தார் அவர். இதனால் அவரது புகழ் மேலும் வளர்ந்து ஓங்கியது. ஆனால் அவர் ஆட்சி வருவதற்கு பெரிதும் உதவியவர்கள் எண்ணெய் நிறுவன அதிபர்கள். ஆயினும் அதனை பற்றி கவலைப்படாமல் நாட்டின் முன்னேற்றத்தை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டு அவர் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனினும் இவர் அதிபராக பதவி வகித்த காலகட்டத்தில் எதேச்சதிகார அரசையே நடத்தி கொண்டிருந்தார். அனைத்து அதிகாரத்தையும் தன் பொறுப்பிலேயே வைத்திருந்த காரணத்தால் ஈராக் மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்தது. மனிதர்களின் அடிப்படை உரிமைகள் அங்கு மறுக்கப்பட்ட நிலையிலேயே இருந்தது. சுதந்திரம் என்ற சொல்லை தனி மனிதன், ஒரு குழு, அமைப்பு போன்ற யாருமே அல்லது எதுவுமே எழுப்ப முடியாத அளவிற்கு சர்வாதிகாரம் அங்கு கோலோச்சியது. இருந்த போதிலும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக சதாம் உறுதியாக செயல்பட்டது அந்த நாட்டு மக்களிடம் அவரது செல்வாக்கு அதிகரிக்க காரணமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அதுவே அவரது உயிருக்கு உலை வைப்பதாகவும் அமைந்துவிட்டதுதான் கொடுமை. சதாம் ஹுசேன் அதிபராகி 3 ஆண்டுகளே ஆகியிருந்தன. அதாவது 1982ஆம் ஆண்டு ஷியா பிரிவு முஸ்லிம்கள் சதாமிற்கு எதிராக புரட்சி செய்தனர். தனக்கெதிராக புரட்சியில் ஈடுபட்ட இன மக்கள் மீது கடும் சினம் அடைந்தார். இராணுவத்தை அனுப்பி அந்த புரட்சியாளர்களை விரட்டியடிக்க உத்தரவிட்டார். புரட்சியில் ஈடுபட்டோர்களை கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தால் அது சதாமிற்கு நல்ல பெயரை பெற்று தந்திருக்கும். ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. மாறாக புரட்சியாளர்களின் மீது மனசாட்சியே இல்லாமல் விஷ வாயுக்களை செலுத்துமாறு உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தில் 148 ஷியா முஸ்லிம்கள் துடிதுடித்து உடல் கருகி மாண்டனர். பின்னாளில் இதுவே சதாமின் உயிருக்கு உலை வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதநேயத்தை புறக்கணித்து ஈவு இரக்கமில்லாமல் சதாம் நடந்து கொள்வது என்பது சர்வசாதாரண ஒன்றாகவே அவரது ஆட்சி காலத்தில் இருந்து வந்தது என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. இவரது அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்தவருக்கு சதாமின் அணுகுமுறை பிடிக்கவில்லை. பொறுத்து பார்த்த அவர் ஒரு முறை அடக்க முடியாமல் வேதனை உடனும் வெறுப்பு உடனும் சதாமை அதிபர் பதவியில் இருந்து விலகுமாறு கூறினார். விடுவாரா அவர்? ஈராக் மக்களின் கடவுளாகவே தன்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த சதாம் உடனடியாக சுகாதார அமைச்சர் என்றும் பாராமல் அவரை கொல்ல உத்தரவிட்டார். ஆரம்பம் முதலே சதாம் போராட்ட குணம் கொண்டவர். மேலும் கொடூர குணமும் அவரிடம் இருந்தது. எதிர்த்தவர்களை ஈவு இரக்கமின்றி கொள்வது அவரது தனி ஸ்டைல். அரபு தேசம் முழுவதையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது சதாமின் பேராசையாக இருந்தது. அதற்கும் அவரே உயர்ந்த தலைவராக இருக்க வேண்டும் என்பதும் அவரது விருப்பம். இவர் அதிபராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலேயே, அதாவது 1980ஆம் ஆண்டே தனது இந்த விருப்பத்திற்கு அடித்தளமிட்டார் சதாம். ஆம், அப்போதுதான் அருகே உள்ள ஈரான் நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக பதவி வகித்து வந்த அந்த நாட்டு மன்னர் ஷா பதவியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அயதுல்லா கொமேனி ஈரான் நாட்டு அதிபரானார். இது போன்ற ஒரு மாற்றம் ஈரான் அரசியலையும் மெல்லிய குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தியது. அந்த நிலையில்
கொமேனியின் செயல்பாடுகளின் மீது கோபம் கொண்ட சதாம் ஈரான் மீது படையெடுக்கத் தொடங்கினார். இதே சமயத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற மேலை நாடுகளும் கொமேனியின் மீது கோபம் கொண்டிருந்த காரணத்தால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழியை இந்த விஷயத்தில் பயன்படுத்தின. அதாவது ஈரான் மீது படையெடுத்த சதாமிற்கு நண்பர்கள் ஆகின. ஆயுத தளவாடங்களை ஈராக்கிற்கு அளிக்கவும் தொடங்கின. இது போன்ற ஒரு காலகட்டத்தில்தான் அணு ஆயுதங்கள் பற்றிய இரகசிய தகவல்களும் சதாம் ஹுசேனுக்கு கிடைத்தன. ஏற்கனவே முரட்டு குணமிக்கவராக இருந்த சதாமுக்கு மேலை நாடுகளின் ஆயுத விநியோகம் ஆனந்தத்தை அளித்தது. ஈரானை மட்டுமல்லாமல் அரபு தேசங்கள் அனைத்தையுமே தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட முடியும் என்ற ஆவலை அவருக்குள் கிளர்ந்தெழச் செய்தது. உற்சாகத்தின் உச்சத்தை அடைந்தார் அவர். ஈரான் ஈராக் போர் 1988 ஆண்டுதான் முடிவுக்கு வந்தது. அதாவது சுமார் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போர் நடைபெற்றது. இதில் ஏராளமான உயிர் இழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஈராக்கிற்கு ஏற்பட்டன. இந்த போரில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படவும் உயிரை இழக்கவும் காரணமாக விளங்கினார். 1982 ஈராக்கின் துஜைல் நகரில் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக ஷியா பிரிவைச் சேர்ந்த அப்பாவி முஸ்லிம்கள் 148 பேர் சதாம் ஏவிய இராணுவத்தாரால் கொல்லப்பட்டனர். பல முஸ்லிம் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவு ஆனார்கள். உயிர் இழப்புகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பொருள் இழப்புகளை எப்படியாவது சரி கட்டியே ஆக வேண்டும் என்று நினைத்தார் சதாம். இல்லையென்றால் தனது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து இன்னும் மோசமான நிலையை ஏற்படுத்திவிடும் என்றும் அவர் அஞ்சினார். இழப்பை ஈடு செய்வது எப்படி? அரபு நாடுகளிலேயே மிகவும் செல்வ செழிப்புடன் இருந்து வரும் நாடு எது? தனது ஈராக் நாட்டினருகே குட்டியூண்டு இருந்து கொண்டு ஏராளமான எண்ணெய் வளத்தையும் தன்னுள் அடக்கி வைத்து கொண்டு பணச்செழிப்பில் கொழுத்து திரியும் குவைத் நாடுதான் அவரது நினைவிற்கு வந்தது. இத்தனை சிறிய நாட்டிற்கு இவ்வளவு பணம் தேவையா என்ற கேள்வியும் அவருக்குள் எழுந்தது. தனது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பள்ளத்தை சமநிலைப்படுத்த பொருளுதவி தந்து உதவுமாறு குவைத் நாட்டை வலியுறுத்தினார் சதாம். ஆனால் அதற்கு அந்த நாடு அடிபணிவதாக இல்லை. ஈரான் மீது நாங்களா உன்னை போர் தொடுக்கச் சொன்னோம், வினை விதைத்தவன் வினையை அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ரீதியில் பாராமுகமாகவே இருந்தது. இது சதாம் ஹுசேனின் கோபத்தை கிளறியது. மேற்குலக நாடுகள் ஈரான் மீதான படையெடுப்பின் போது தனக்கு ஆதரவளித்ததை நினைத்து குவைத் நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்தாலும் அவை தன்னை ஆதரிக்கும் என்றும் அவர் தப்பு கணக்கு போட்டார். உள்ளங்கைக்குள் அடக்கி விடுகின்ற மாதிரியான இந்த சுண்டக்காய் தேசத்தை இனியும் விட்டு வைக்கக்கூடாது என்று நினைத்தார். 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 அன்று குவைத்தை நோக்கி ஈராக் படைகளை அனுப்பி வைத்தார். அந்த சிறிய தேசத்தை ஆக்கிரமித்தன சதாமின் படைகள். சதாம் அப்போது குவைத் யுத்தம் வரப்போகும் போர்களின் தாய் என்று வர்ணித்தார். அது எவ்வளவு நிதர்சனமான தீர்க்க தரிசன வார்த்தை என்பது பின்னர்தான் நிரூபணமானது. அமெரிக்காவின் உற்ற நண்பன் குவைத், அதிலும் எண்ணெய் வளம் செழித்து கொழித்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத தேசம் அது. அந்த நாட்டை ஆக்கிரமித்தால் ஈராக்கின் பொருளாதாரம் மேலும் பலம் பெற்றுவிடும். அத்தோடு அது சவுதி அரேபியா உள்ளிட்ட
ஏனைய அரபு நாடுகளையும் ஆக்கிரமிக்கத் தொடங்கினால் உலகின் மிக பெரும் வல்லரசாக ஈராக் மாறிவிடும் அபாயம் உள்ளது. எண்ணெய் வளம் முழுவதையும் ஏகபோகமாக அனுபவித்து கொண்டிருக்கும் அமெரிக்காவிற்கு ஈராக்கின் இந்த செயல்பாடு எரிச்சலையும் கோபத்தையும் அளித்தது. ஈராக்கை அமெரிக்கா எச்சரிக்க தொடங்கியது. குவைத்தை விட்டு வெளியேறுமாறு நிர்பந்தித்தது. ஆனால் சதாம் ஹுசேன் அதற்கு அடிபணிவதாக இல்லை. உடனடியாக ஈராக்கின் மீது பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா. இதனால் ஈராக் பெருமளவில் பாதிப்படைந்தது. ஒரு காலத்தில் வசதியாக வாழ்ந்த மக்கள் ஓரிரு வருடங்களில் உணவுக்கே வழியற்ற ஏழைகள் ஆனார்கள். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் பசி பட்டினியால் மாண்டனர். இது சதாமை சங்கடப்படுத்தியது. குவைத்தை கைப்பற்றுவதற்காக தனது நாட்டு மக்கள் சங்கடப்படுவது அவருக்கு பெரும் துன்பத்தை கொடுத்தது. ஆனாலும் தனது முயற்சியில் இருந்து அவர் பின்வாங்காமலேயே இருந்தார். இறுதியாக அமெரிக்காவின் தலையீடு அதிகரிக்கவே வேறு வழியில்லாமல் குவைத்தில் இருந்து பின்வாங்கியது ஈராக்கின் படைகள். குவைத் மீண்டும் விடுதலை பெற்று தேசமாக மலர்ந்தது. இந்த சம்பவத்தில் இருந்து ஈராக் மீது மேற்குலக நாடுகள் தங்கள் பார்வையை வலுவாக பதிக்க தொடங்கின. சதாம் ஹுசேனின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கவும் செய்தன. எங்கே எப்போது சதாம் சறுக்குவார் என்று எதிர்பார்ப்புடன் அவை காத்திருந்தன. ஈராக் என்ற தேசம் உருவான காலம் முதலே குவைத் ஈராக்கிற்கு சொந்தமானது என பாக்தாத் ஆட்சியாளர்கள் உரிமை கோரி வந்தனர். இதை அடிப்படையாக கொண்டு குவைத் மீது படையெடுத்தது. மேலும் வளைகுடாவில் ஒரு துறைமுகம் தேவைப்பட்டது. இன்னும் ஒரு சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் காரணமாக அமைந்தது. குவைத் மீது படையெடுப்பதற்கு முன்பு தனது நண்பனான அமெரிக்காவிடமும் அதனை அறிவித்தது. அமெரிக்கா வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் வாஷிங்டனிலிருந்து கிடைத்த சமிஞ்சை ஒன்றை தவறாக புரிந்து கொண்டு படையெடுத்தது. ஆனால் அது பொறியில் மாட்டிவிடும் திட்டம் என அப்போது சதாமிற்கு தெரியாது. குவைத் கிடைத்தால் வல்லரசு அந்தஸ்து கிடைத்து தனது மதிப்பு மேலும் உயரும் என்றும் அவர் தப்பு கணக்கு போட்டார். ஆனால் அமெரிக்கா வேறு விதமான திட்டத்தை தீட்டியது. எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் முதல் பிரிட்டிஷின் ஆதிக்கத்தில் குவைத் இருந்து வந்தது. இந்த போரை பயன்படுத்தி இராணுவ உதவி செய்து குவைத்தை தனது செல்வாக்கிற்கு உட்படுத்தியது அமெரிக்கா என்று சில அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு அணுகுண்டு சோதனை நடத்தியதும் மிரண்டு போனது அமெரிக்கா. காரணம், உலகம் முழுவதும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது போன்று அணுசக்திகள் சாதாரணமாக அனைத்து தேசங்களிலும் கையாளப்பட்டால் அது தீவிரவாதிகளின் கைகளை சென்றடைவது எளிதாகிவிடும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் அஞ்சின. வல்லரசு நாடுகளாக கருதப்படும் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளை தவிர வேறு எங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று கணக்கெடுக்க தொடங்கின. ஈராக், வடகொரியா ஆகிய நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது மேலை நாடுகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் என்பதை அமெரிக்கா உணர்ந்தது. பெரிய அண்ணன் போன்று நடப்பவர்கள் சில முக்கிய விஷயங்கள் தங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று செயல்படுவார்கள். அப்போதுதான் மற்றவர்களை அவர்களால் காலம் முழுவதும் ஏய்த்து கொண்டே இருக்க முடியும். அப்படித்தான் அணு ஆயுதங்களை பொறுத்தவரை வல்லரசுகளுக்கு மட்டுமே அவை சொந்தமானது என்று நினைப்புத்தான் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அது பல நாடுகளுக்கும் பரவிய போது அதனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை.
எதிர்ப்பை தெரிவிக்கத் தொடங்கினர். ஈராக், வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளிலும் இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கும் நாடு எதுவென்றால் அது நிச்சயம் ஈராக் தான். எனவே முதலில் அந்த நாட்டை அச்சுறுத்த வேண்டும். அங்கு உறுதியான அழுத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பார்த்து வடகொரியா உள்ளிட்ட இதர நாடுகள் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று அமெரிக்கா தீர்மானித்தது. மேலும் சதாம் ஹுசைனை பொறுத்தமட்டில் அவர் ஒருங்கிணைந்த அரேபிய நாடுகளின் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். சதாமை அப்படியே விட்டு வைத்தால் எண்ணெய் வள நாடுகளிடம் இருந்து தற்போது கிடைத்து வரும் வருமானம் தங்களுக்கு கிடைக்காமல் போகவும் செய்யலாம் என்றும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் கருதின. அத்துடன் ஈராக்கில் சதாம் ஹுசேனை ஏதேனும் காரணங்கள் கூறி பதவியிலிருந்து தூக்கிவிட்டு தங்களுக்கு சாதகமான ஒருவரை அதிபராக்கிவிட்டால் ஈராக் நாட்டின் எண்ணெய் வளத்தை சுகமாக அனுபவிக்கலாம் என்பது அந்த நாடுகளின் எண்ணமாக இருந்தது. இதனை அடுத்து சதாமை வம்புக்கு இழுப்பதற்கு அணு ஆயுதத்தை ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கொண்டது அமெரிக்கா. ஆனால் தங்கள் நாட்டில் அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது என்று சத்தியம் செய்தார் சதாம். எனினும் அதனை நம்ப தயாராக இல்லை என்று அறிவித்தது. இது விஷயத்தில் சதாமை குற்றவாளியாக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது. சதாமுக்கு எரிச்சல் தரக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் கையாண்டது அமெரிக்கா. எதிர்பார்த்தது போலவே சதாமும் ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்தவே முடியாத அளவிற்கு எரிச்சலும் கோபமும் அடைந்தார். இது போன்ற ஒரு தருணத்திற்காக காத்திருந்த அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் இதுதான் தக்க சமயம் என்று ஈராக்கிற்குள் தங்கள் படைகளை வலுக்கட்டாயமாக இறக்கின. இது நடந்தது 2003ஆம் ஆண்டு. அப்போதும் அமெரிக்க ஏகாதிபத்திய மிரட்டலுக்கு அஞ்சி தனது நிலையை தளர்த்தி கொள்ள மறுத்துவிட்டார் சதாம். தன் பிடிவாத போக்கை அவர் மேலும் கடுமையாக்கவே நேச நாடுகளின் கோபம் இன்னமும் அதிகரித்தது. அறிவியலின் ஆச்சரியகரமான முன்னேற்றம் கண்டுள்ள மேற்குலக நாடுகளின் நவீன ரக ஆயுதங்களோடு ஈராக் இராணுவம் போட்டியிட்டு வெல்ல முடியாத நிலைமை. அதே 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பாக்தாத் நகரை அமெரிக்க படைகள் கைப்பற்றிய பிறகு சுமார் 25 ஆண்டு காலமாக அதிபர் பதவி வகித்த சதாம் ஹுசேன் அங்கிருந்து எங்கோ சென்று தலைமறைவாகி விட்டார். ஆக ஈராக் மேற்குலக நாடுகளின் அதிகாரத்தின் கீழ் வந்தது. சதாம் ஆட்சி காலத்தில் பெரும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் ஆனந்தம் அடைந்தனர். அவர்களில் ஒருவரை அதிபராக்கி ஈராக் மண்ணை ஈராக்கியர்களே ஆள்வது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை அமெரிக்கா உருவாக்கியது. இதனிடையே அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதற்கான குற்றச்சாட்டின் பேரில்தான் இந்த போரையே அமெரிக்கா நடத்தியது. எனவே ஈராக்கில் இண்டு இடுக்கு விடாமல் அனைத்து இடங்களிலும் அணு ஆயுதங்கள் பதுக்கப்பட்டு உள்ளதா என்று தேடி தேடி கடைசியில் அழுத்து போயின. எங்குமே அணு ஆயுதங்கள் கிடைக்கவில்லை. அப்படியானால் அந்த நாட்டில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டியதுதானே என்று சில நாடுகள் முணுமுணுக்கத்தான் செய்தன. ஆனால் அதையெல்லாம் செவியில் போட்டுக்கொள்ளாமல் தன் போக்கிலே செயல்பட்டு கொண்டிருந்தது அமெரிக்கா. உலகின் பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவின் இந்த பெரிய அண்ணன் சட்டாம் பிள்ளைத்தனத்தை பார்த்து கொண்டுத்தான் இருந்தன. ஆனால் எதிர்த்து பேசும் துணிவோ எதிர்த்து செயலாற்றும் துணிவோ எந்த ஒரு நாட்டுக்குமே இல்லை என்பதுதான் உண்மை. சோவியத் ரஷ்யா என்னும் ஒருங்கிணைந்த தேசம் இருந்தவரை அமெரிக்கா சட்டாம்பிள்ளைத்தனம் செய்ய அஞ்சு கொண்டிருந்தது. அந்த நாடு பல்வேறு நாடுகளாக சிதறுண்டு போய்விட்ட பின்னர் அமெரிக்காவின் போக்கு சற்று தான் தோன்றித்தனமாக மாறிவிட்டது என்பதே உண்மை. ஈராக் தங்கள் வசம் வந்துவிட்டாலும் சதாமை உயிரோடு விட்டு வைத்திருக்கும் வரையிலும்
தங்களுக்கு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும் என்று அஞ்சியது மேற்குலக நாடுகள். காரணம், சதாம் பதவியில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இருந்தபோதிலும் அவரது ஆதரவாளர்களின் பயங்கர எதிர்ப்பு நாடு முழுவதும் பிரதிபலித்து கொண்டேதான் இருந்தது. எங்கு பார்த்தாலும் தற்கொலை படை தாக்குதல்கள், மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாது என்றொரு பயங்கர நிலை. எனவே சதாமை தேடும் முயற்சியை தீவிரப்படுத்தின நேசப்படைகள். இறுதியில் அவர் பிறந்த ஊரான திக்ரித் அருகே சுரங்க அறை ஒன்றில் மறைந்திருந்த சதாமை நேசப்படைகள் கண்டுபிடித்தது, கைதும் செய்தது. 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு சுரங்க குழிக்குள் உயிருக்கு பயந்து தங்கியிருந்த சதாம் அமெரிக்க படையிடம் சிக்கியதை அறிந்த ஷியா மற்றும் சூர்த் இன மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய கொண்டாட்டங்கள் அவரது சர்வாதிகாரத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது. 1982ஆம் ஆண்டு ஷியா முஸ்லிம்கள் 148 பேரை கொல்வதற்கு துணை போனதாக பழைய குற்றச்சாட்டை சதாம் மீது திணித்தது. அதனை அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்பட்ட ஈராக் நாட்டின் புதிய அரசு அதன் கீழ் இறங்கி வந்த நீதிமன்றத்தால் விசாரித்தது. அந்த நீதிமன்றமும் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கியது. சதாம் ஹுசேன் செய்தது மிகப்பெரிய குற்றச்செயல். இதற்கு தண்டனை அவரை சாகும் வரை தூக்கில் இடுவதுதான். சதாம் தூக்கிலிடப்படுவதற்கு பல உலக நாடுகளில் எதிர்ப்புகள் கிளம்பின. ஐக்கிய நாடுகள் சபையும் ஒப்புதல் அளிக்கவில்லை. நியாயமாக பார்த்தால் சதாமை பன்னாட்டு நீதிமன்றத்தில் விசாரித்திருக்க வேண்டும் என்போரும் உண்டு. சதாமிற்காக வாதாடிய 2 வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டனர். 2 நீதிபதிகள் மாற்றப்பட்டனர். நியாயமற்ற விசாரணை நடந்தது என்றும் புகார்கள் எழுந்தன. ஆனால் இப்படி ஒரு தீர்ப்புக்காகவே காத்திருந்த அவரது எதிர்ப்பாளர்களும் வேகமாக செயல்பட்டனர். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு தூக்கில் தொங்கவிடப்பட்டார் சதாம் ஹுசேன். தூக்கில் போடும்போது தனது முகத்தை துணியால் மறைக்க முற்பட்ட போது அது தேவையில்லை என்று கூறி சாகும் போதும் தான் ஒரு வீரனாகவே சாக நினைத்த அவரது தைரியம் வியப்பைத்தான் அளித்தது. அதனை விட கொடுமை என்னவென்றால், தூக்கில் சதாம் துடிதுடித்து சாவதை படம் பிடித்து ஊடகங்களில் ஒளிபரப்ப அனுமதி அளித்ததுதான். அதுவும் உலகின் அதிகாரப்பூர்வமாக ஒரு நாட்டின் முன்னாள் தலைவர் ஒருவர் தூக்கிலிடப்படுவது வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டதும் இதுவே முதல் முறை ஆகும். இவ்வாறு வீடியோ எடுத்த இராணுவ அதிகாரி பின்னர் கைது செய்யப்பட்டார். சதாம் தூக்கிலிடப்பட்ட நாள் முஸ்லிம்களின் ஹஜ்ஜூப் பெருநாள் என்னும் பண்டிகை நாள். முஸ்லிம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தியாக திருநாள். எனவே தூக்கிலிடப்பட்ட நாளும் நேரமும் முஸ்லிம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. காலை தொழுகைக்கு செல்லும் நேரத்தில் இது நடந்தது. பொதுவாக ஈராக் நாட்டு சட்டப்படி பண்டிகை நாட்களில் தண்டனைகள் நிறைவேற்றப்படுவது இல்லை. சதாமிடம் நடத்தப்பட்ட விசாரணையும் தீர்ப்பும் அவரை தூக்கிலிட காட்டப்பட்ட அவசரமும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. சதாம் தூக்கிலிடப்பட்டது துரதிருஷ்டவசமானது என இந்தியா தனது கருத்தை தெரிவித்தது. பாரம்பரியமிக்க ஒரு நாட்டை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது இரும்பு கரங்களுக்குள் அடக்கி வைத்திருந்த ஒரு நாட்டின் அதிபர் ஒரு சிறு உதட்டசைவில் பல்லாயிரம் அப்பாவிகள் புதைகுழிக்குள் அனுப்பப்பட்ட சக்திமிக்க ஒருவரின் உயிர் சாதாரண ஒரு முழக்கயிற்றில் காணாமல் போய்விட்டது. இது சர்வாதிகாரிகளுக்கு எல்லாம் ஒரு பாடம். சர்வாதிகார ஆட்சியின் போது
அதிகார போதை தலைக்கேறி துதிபாடிகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நியாயமற்ற நிலையில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தும் சர்வாதிகாரிகளின் பலரின் முடிவுகளும் இப்படித்தான் முடிகின்றன. ஈராக் நாட்டின் சர்வாதிகாரி சதாம் ஹுசேனும் அவ்வாறே முடிந்து போனார். சர்வாதிகளான ஹிட்லர், சதாம் ஹுசேன் ஆகியோரின் மரணத்திற்கு பின் அவர்களது படங்களை சிகப்பு நிற எச் குறியுடன் வெளியிட்டது பிரபல டைம் பத்திரிகை. 1945 மே மாத இதழ் ஹிட்லர் படம் எச் குறியுடனும், 2003 ஏப்ரல் மாத இதழ் சதாம் ஹுசேன் எச் குறியுடனும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.